ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சமூகத்திலே உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் கூட என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படட்டும். உங்க சத்தமே துணிக்கட்டும். ரேமா வார்த்தைகளாய், பரலோக மன்னாவாய், கொடுமையான பதார்த்தங்களாய், ஞான பாலாய் என் தேவனுடைய வார்த்தைகள் நிரப்புவதாக. வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே தேவ அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கி நிரப்பட்டும். ஒரு வீட்டிலே பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது இறங்கின அதே தேவ மகிமை எங்கள் மீது இறங்கட்டும். அதே அபிஷேகம் எங்கள் மீது இறங்கட்டும். சகலவித கட்டுகளும் அறுக்கப்படட்டும். தீர்க்க தரிசன அபிஷேகங்கள் ஊற்றப்படுவதாக. தேவன் பேசுங்கப்பா. உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். 100 மடங்கு பலன் கொடுக்கும்படியாய் இந்த இருதயங்களை நல்ல நிலங்களாய் பக்குவப்படுத்தி வார்த்தைகள் என்னும் விதைகளை விதைத்து தகப்பனே 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகள் சம்மட்டியாய், மகிமையின் அகினியாய், உருவின பட்டயமாய் என் தகப்பனே ராஜாவே எல்லா இருளின் ஆவிகள், வளமைகள், கிரியைகள், இருளின் ஜீவன்கள், இருளின் சகல காரியங்களை நற்குணமாக்கி போடட்டும். அழிக்கப்பட்டு இல்லாமல் போகட்டும். ஒளியானவர் நிரப்பிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா glory. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அருமையான கிறிஸ்துமஸ் மாதத்திலையும் ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ தேசங்கள்ல பார்த்தா நவம்பர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்க கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படி கொண்டாடி தேசமே பார்த்தா அப்படியே களை கட்டுது. பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கு. சில வீடியோவை பார்க்கறதுக்கே நமக்கு அவங்க வீட்டையில அப்படியே அவங்க தேசத்தையே அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19. ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்முடைய உயிருள்ள ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தின்படியே எங்களையும் எங்கள் முழு குடும்பங்களையும் தகப்பனே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையையும் அதன் அத்தனை பிள்ளைகளின் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவர்கள் முழு குடும்பங்களையும் தகப்பன் அப்படியே நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் அல்லேலூயா. இந்த ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு வசனம். ஆமென் அல்லேலூயா. நம்ம போன மாதத்துல பார்த்தோம் அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் அப்படிதான் ஃபுல் பேக்கேஜான ஆசீர்வாதமா தான் அப்படி மாஸ்டர் கீ மாதிரி நம்ம கையில கொடுத்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா. இப்பயும் அந்த மாதிரி தான் கொடுக்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாங்க, என் தேவன். ஆமென். ஒவ்வொருத்தரும் உரிமை பாராட்டி அழகா என் தேவன். ஆமென். தாவீது கிட்ட அதுதான் நிறைய இருக்கும். சங்கீதங்கள் வாசிச்சோம்னா என் தேவன், என் கர்த்தர், என் மீட்பர், என் கேடகம், என் நீதி, அப்படி பாத்தீங்கன்னா ஏன் ஏன்
இன்னைக்கு ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும் சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா விசேஷமா அந்த தாயையோ தகப்பனையோ தனக்கானவங்கள ஒரு விசேஷமா அப்படி ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி சமையலிச்சிருப்பாங்க. அது அந்த அன்புல, அந்த பாசத்துல, அந்த காமிக்கிறதுல, அந்த நேசத்துல அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னும் செல்ல பிள்ளைங்கன்ற மாதிரி ஒரு சில கேட்டகரி இல்ல. எல்லா பிள்ளைகளுக்கும் பாசம் இருக்கும், ஆனா சிலது ரொம்ப காமிக்கும் அந்த நேசத்தையும் பாசத்தையும். அவங்க கூப்பிடுற விதத்துல இருக்கும், அவங்க பண்ற சின்ன சின்ன காரியங்கள்ல இருக்கும், அந்த அன்பை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த விசேஷமான அந்த அன்பை வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அது மாதிரிதான் தாவீது பாருங்க, என் தேவன் என் தேவன் என் தேவன் அப்படின்பாரு. என்னோட அப்பா அவரு, ஏன் தேவன், அவர் ஏன் மேய்ப்பர். அப்படி பொதுவில் போட்டு பேச மாட்டார். எல்லாருக்குமானவர் தான், எல்லாருக்குமானவர். ஆனா நம்ம உரிமை பாராட்டும் போது எனக்கானவர்னு உரிமை பாராட்டுறது அது எப்படி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஏசப்பா தோல் மேல அந்த ஆட்டுக்குட்டியை போட்டுட்டு இருக்கிற பிக்சர் நம்ம நிறைய பார்ப்போம். அழகா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பார்க்கும்போதே நமக்கு ஆசையா இருக்கும். அப்ப நான் பிள்ளைங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே நான் அதான் சொல்லுவேன், அந்த ஏசப்பா தோல் மேல இருக்குல்ல அந்த ஆட்டுக்குட்டி, அது நான் தான் அப்படின்னு. உடனே பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சின்னதா போயிடும், என்ன நீங்க தானா. நான் அவ்வளோ சொல்லுவேன், நீ சொல்லு, அது நான் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். உடனே போட்டி போட்டு சொல்லுவோம் எல்லாரும், அந்த ஆட்டுக்குட்டி நான் தான் நான் தான் நான் தான். உண்மைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே அப்படிதான் உரிமை பாராட்டணும். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருமே அப்படிதான் வச்சிருக்கிறாரு அப்பா, அப்படிதான் வச்சிருக்கிறாரு, ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு, மேன்மையா வச்சிருக்கிறாரு, உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்மள உள்ளங்கையில, அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்து இருக்கிறாராம். ஆமென் அல்லேலூயா. அவருடைய கண்ணின் கரு விழி போல நம்மளை பாதுகாக்கிறாராம். எந்த அளவு விசேஷமா நம்மளை பாதுகாக்கிற. மத்தேயுல வாசிக்கும் போது ஏசப்பா அப்படியே பேசும்போது சொல்லுவாங்க பாருங்க அழகா, நீங்க விசேஷமானவர்கள்ப்பா, பறவைகளை எல்லாம் விட நீங்க விசேஷமானவங்க பாருங்க. அப்படியே வயல்வெளி மலர்களை எல்லாம் விட நீங்க விசேஷமானவங்க. நான் உங்க அந்த அளவு மேன்மையா உடுத்தி வச்சிருக்கேன், அந்த அளவு போஷிக்கிறேன் பாருங்க. அப்படியே அடைக்கலான குருவிகள் எல்லாம் விட நீங்க எனக்கு ரொம்ப விசேஷமானவங்க. நீ எதெல்லாம் மேன்மையா இருக்கு, நல்லா இருக்கு, அதெல்லாம் ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கூட நீ எனக்கு விசேஷங்கிற. நம்ம எந்த காரியத்தை எதை எடுத்து சொன்னாலும் சரி, ஆண்டவர் உடனே ஒரு டயலாக் சொல்லுவாரு, அதெல்லாம் கூட நீ தான் எனக்கு விசேஷம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நீதான்ப்பா எனக்கு அதை விட பிரியம். ஆமென் அல்லேலூயா. நீ எனக்கு பிரியமானபடியினால் கனம் பெற்றாய், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ எனக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அதுக்கு பதில் வந்துருச்சு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் இன்னைக்கு நம்ம துதி பலி அப்படிதான் அங்கீகரிச்சார். அவ்வளோ மகிமையா. ஆமென் அல்லேலூயா. இந்த நோவா பலி செலுத்தும் போது தேவன் அந்த வசனத்தை அப்படி ஒரு பக்கம் அந்த காட்சி ஒரு பக்கம் நம்மளுடைய துதி பலிகளை ஆண்டவர் அப்படிதான் அப்படி முகர்ந்து மகிழ்கிறார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தாருன்ற மாதிரி அப்படியே எனக்கு பிரியமான வாசனைப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாசனைன்ற மாதிரி அப்படியே முகர்ந்து மகிழ்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம குரல் எப்படி இருக்கோ, நம்ம ராகம் எப்படி இருக்கோ, நம்ம திறமை எப்படி இருக்கோ அதெல்லாம் வேற. ஆனா அந்த முழு இருதயத்தோட இருதயபூர்வமா ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையா துதிக்கும் போது அந்த துதி அவருக்கு அவ்வளவு பிரியமா இருக்குது. ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பிள்ளைங்க எனக்காக என் மேல நேசம் வைத்து பிரியமா துதிக்கிறாங்களே. ஆமென் அல்லேலூயா. நானும் பார்க்கிறேன், நம்ம பிள்ளைங்களோட இல்ல நம்மளோட விசேஷ தினங்கள் எதனா வரும்போது நம்ம அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னமே இந்த துதி நேரத்திலேயே விசேஷ
விசேஷமா தேவ மகிமை இறங்குறதையும் தேவனை ஆசீர்வதிக்கிறதையும் உண்மைக்கு ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. உண்மைக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன இந்த அளவு விசேஷமா ஆண்டவர் மகிழ்ந்து அப்படியே பிரியமா ஏற்றுக்கொள்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறமா பார்த்தா தெரியுது நம்ம பிள்ளைகளோட குடும்பங்கள்ல பாருங்க விசேஷ தினங்கள் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிறைய முறை பார்த்திருக்கேன். நம்மளோட விசேஷ தினங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தா அந்த நாள்ல அப்ப ரொம்ப நம்ம மறந்தாலும் நம்ம பின்னாடி தான் கொஞ்சம் யோசிச்சாதான் ஞாபகம் வருதுன்னாலும் முன்னமே தேவன் அதை அப்படியே எந்த அளவு நான் மகிழ்கிறேன்ப்பா ஆசீர்வதிக்கிறேன்ப்பா அப்படின்றத ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். அதுல என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே அளவு பாருங்களேன், அந்த அளக்கிற அளவுகோல் அளக்கிறபடி என்னது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்ம பரிசுத்தத்தின்படியேவா இல்ல நம்ம ஜபத்தின்படியேவா இல்ல நம்ம நம்ம யோசிக்கிற அந்த அளவின்படியா இல்ல நம்ம ஆசீர்வாதத்தின்படியா நம்ம தகுதியின்படியா இல்ல அவர் அளக்கிறபடியே என்னது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யம்னா என்ன சொல்ல முடியும்? அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு அளவே இல்லை. ஆமென். சகல நன்மைகளாலும் சம்பூர்ணமாய் நிறைந்தவர், சகல ஆசீர்வாதங்களும் அப்படியே நிரம்பி தழும்பி இருக்கிறவர். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுவும் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குறைவுகளை எல்லாம் உண்மைக்கு நம்ம குறைவுகளே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இல்ல. இன்னும் தேவைகள் இருக்கு, குறைவுகள் இருக்கு, நன்மைகள் வர வேண்டியது இருக்கு, ஆசீர்வாதங்கள் தேவை இருக்கு. நம்ம அந்த குறைவுகளை எல்லாம் தேவைகளை எல்லாம் என்ன செய்வாராம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நாமத்துக்குள்ள இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அப்படின்னாலே சகல சம்பூர்ண நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்து இருக்குது. ஆமென். அவருடைய அதுவும் எங்க நிறைவாக்குவாரோ மகிமையிலே நிறைவாக்குவார். இப்ப தேவ மகிமை அப்படி நிரம்பி இருக்குது. ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். தேவ மகிமையை நம்ம எந்த அளவுக்கு ருசிக்கிறோமோ, தேவ சமூகத்துல எந்த அளவு நம்ம காத்திருக்கிறோமோ, தேவனை எந்த அளவு நம்ம தேடுறோமோ, அவரை மகிமைப்படுத்தும் பொழுதே அவருடைய மகிமை அப்படியே நிரம்பி இருக்குது. அவர் பிரசன்னம் நிரம்பி இருக்குது. அவருடைய கிருபைகளும் தயவுகளும் நிரம்பி இருக்குது. அவர் மகிமையில அவர் பிரசன்னத்துல பாருங்க என்ன பண்ணுவாராம் நிறைவாக்குவார். ஆமென். குறைவுகளை என்ன செய்வாராம் நிறைவாக்குவார். மைனஸ் எல்லாம் என்ன ஆக்கிடுவேங்கிறாரு, பிளஸ் கூட இல்லப்பா அப்படியே நிரம்பி வெளியும்படி நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைவா மாத்தி தருவேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைக்கு அப்பா ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வேண்டதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவருக்கு நம்ம அவருடைய குணாதிசயத்தை குறித்து வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குதோ ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லனே இல்லையா, இல்லனே இல்ல, ஆமா எஸ் ஆமென் அப்படியே ஆகட்டும் அப்படிதான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம குறைவை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அவர் மகிமையில நிறைவாக்கினார்னா
நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆமென். ஆண்டவரே, வார்த்தைகளை கொடுத்துட்டீங்க, உங்க வார்த்தைகளை நாங்க அப்படியே நம்பி பெற்றுக் கொள்ளுகிறோம். அதை எங்க வாழ்க்கையில நாங்க அப்படியே அனுபவிக்கும்படி, பார்த்து பார்த்து துதிக்கும்படி, தகப்பனை பெற்று அனுபவிக்கும்படி, தகப்பன் வெளியரங்கமாய் காணும்படி, தகப்பன் அப்பா அப்படியே அருளி செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உண்மைக்கு குறைவுகள் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமும் வேதனையும் உள்ளதுதான். நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல சகரியா எலிசபெத் அம்மால நினைவு கூறாம அப்படி நம்ம போக முடியாது இல்ல. கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு வரும்போதே தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலின் நாட்களின் ஆரம்பம் எது? சகரியா எலிசபெத் அம்மாளுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், வேலை வந்தது ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டு, உங்க டைம் ஸ்டார்ட்ன மாதிரி ரட்சிப்பின் நேரம் பாருங்க, அந்த நேரத்துல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அவங்க கர்த்தரிட்ட நம்ம அந்த லூக்கா 2வது அதிகாரத்துல வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் 2 பேருமே அவ்வளோ தேவனுக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. எவ்வளோ வருஷமா, வயசே ஆயிடுச்சு இல்ல, வயசே ஆயிடுச்சு. அவங்க எவ்வளவு ஜெபிச்சிருப்பாங்க. அவங்க ஆசாரியன் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி வாழ்றாங்கன்னா வேதத்தை அப்படியே அதிகமா வாசிச்சிருப்பாங்க, நேசிச்சிருப்பாங்க, அப்படியே இடைவிடாம ஜெபிச்சிருப்பாங்க, அநேகருக்கு ஆண்டவர் குறிச்சு சொல்லி இருப்பாங்க. எவ்வளவு பேர் பரியாசம் கூட பண்ணதான் செஞ்சிருப்பாங்க. என்ன சும்மா ஆண்டவர் இப்படிதான் வாழணும், அப்படி வாழக்கூடாது, இப்படிதான் செய்யணும், ஐயோ இது பாவம், இது தேவனுக்கு பிடிக்காது, இதை ஓவரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே என்ன இல்லை பாருங்க, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க. அதான் நம்மளோட பார்வைகளும் சிந்தனைகளும் வேற, தேவனுடைய பார்வைகளும் சிந்தனைகளும் வேற. பாருங்க, கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, அவங்க வாழ்க்கையில அவங்க கொஞ்சம் சில வேதனைகள், கஷ்டங்கள், குறைவுகள், அவமானங்கள் நிச்சயம் அடைஞ்சிருப்பாங்க. எல்லா காலத்துலயும் எல்லா வித மனுஷங்களும் இருக்காங்க இல்ல. எல்லாருமே வேதனைப்பட்ட ஆறுதல் சொல்ற மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துக்கே காத்திருந்து குத்தி கிழிக்கிற மாதிரி ஆட்கள் கூட எல்லா காலத்துலயும் எல்லா கேட்டகரியும் இருக்கு இல்ல. எல்லா காலத்துலயுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. நம்ம வரலாறுகளும் சரித்திரங்களும் அப்படிதான் நம்ம பார்க்கிற நிகழ்காலத்திலயும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா டைப்லயும் மனுஷங்க அவங்களுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாருன்றது அவங்க பேச்சும் அவங்க செயலும் அப்படி வெளிப்படுத்தும். சில பேர் நல்லா இருந்தா வலிய வந்து வேணாம் போனா கூட வலிய வந்து ஒட்டிக்கிடுவாங்க. ஆனா சில பேர் பாருங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே நல்லா இருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டப்படணும், ஒரு தேவை இருக்கு, ஒரு வேதனைப்படணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஓடி வந்து நிற்பாங்க. மற்ற நேரத்துல அந்த அளவுக்கு வாங்க வாங்கினாலும் வரமாட்டாங்க. பாருங்க, இந்த தேவைய நேரத்துல ஓடி வந்து நின்று அப்படியே அந்த நேரத்துல உதவிகள் செய்வாங்க. இந்த ஓடி வந்து நின்று ஆளுங்களை எங்கடா காணுமே, அவங்க ரொம்ப பிரியமா இருப்பாங்களே, இப்ப இந்த ஒரு தேவை இருக்கே நமக்கு உதவுவாங்களான்னு பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க, கண்ணிலே திரும்பட மாட்டாங்க. அப்படி உலகத்துலதான் இருக்காங்களா கண்டே பிடிக்க முடியாது, சர்ச் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி போய் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் யாரு கஷ்ட நேரத்துல அப்படி கூட சப்போர்ட்டா நிக்கிறாங்களோ, தோல் கொடுத்து நிக்கிறாங்களோ, அப்படியே அந்த தேவையான நேரத்துல ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறாங்களோ, நம்ம உண்மைக்கு அந்த மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் மறந்துடவும் கூடாது, இழந்துடவும் கூடாது. அல்லேலூயா. அவங்கெல்லாம் கடவுள் கொடுக்குற பொக்கிஷங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசேஷமானவர்கள், ரொம்ப விசேஷமானவர்கள். நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் கனப்படுத்தணும், எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் செய்யணும், அன்பு செய்யணும். ஆனா இவங்க ரொம்ப விசேஷமானவங்க. நம்ம நெருங்கின அந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த உறவுகள் பாருங்க, என்னைக்கோ ஒரு நாள் தான் பார்த்திருப்போம், ரொம்ப கூட பழகி இருக்க மாட்டோம் இல்ல, ஒரு ரத்த சம்பந்தம் கூட இருக்காது. ஆனா அவங்களுடைய அன்பும் கரிசனையும் அவ்வளவு விசேஷமானதா இருக்கும். அல்லேலூயா. அது தேவன் கொடுக்கிற விசேஷ
அற்புதங்களையும் பொக்கிஷங்களையும் நல்ல உறவுகளையும் நினைச்சு நினைச்சு துதிச்சோம்னாலே நேரம் பத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவருடைய மகிமையில, ஐஸ்வர்யத்துல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். அவங்களுக்கு எப்படி நிறைவாக்குகிறார்? தீர்க்க தரிசனங்களின்படி முன் அறிவிக்கப்பட்ட வருகிறவனாகிய எலியாவை பெற்றெடுக்கிறார், பெற்றோர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இரட்சகருக்கு பாதையை செவிப்படுத்துகிறவரா, வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமா பாருங்க, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவரா, தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட யோவான் ஸ்நானகனை பெற்றெடுக்கிற பெற்றோரா தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்குமே தேவனுக்கு பிரியமா பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி கற்பனைகளின்படி நம்ம வாழ்ற வாழ்க்கை, அவரை நேசத்தோட பாசத்தோட தேடி மகிழ்ற அந்த வாழ்க்கை பாருங்க, பிரயோஜனம் இல்லாம ஒரு நாள் போகவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நல்ல நீர் நிலையில ஓரத்துல இருக்கிற வாய்க்கால்கள், ஓடிட்டே இருக்கிற வாய்க்கால் ஓரத்துல இருக்கிற மரம் பாருங்க, அது எப்படிதான் இருக்கும்? ஆசீர்வாதமா தான் இருக்கும், பசுமையா தான் இருக்கும், செழுமையா தான் இருக்கும், கனிகள் எல்லாம் விசேஷமானதா இருக்கும். உண்மைக்கு நான் நினைப்பேன், ரொம்ப பெரிய இலை உள்ள கீரைங்க, பெரிய நல்ல சூப்பரா இருக்க பழம் காய் எல்லாம் அந்த மருந்து போடுறதுனாலதான் அப்படி வருது அப்படின்னு. ஆனால் சில நேரத்துல நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ம வீட்டு தோட்டங்கள்ல நல்ல அந்த மழை பெய்யும் போது பாருங்க, அப்படி வரும்போது பார்த்தா அதோட செழுமையும் பொழுமையும் அளவும் பார்த்தோம்னா, என்ன இது நம்ம ஒண்ணுமே பண்ணல, தண்ணி கூட ஊத்தல, மழையில வந்துச்சு, இந்த அளவு செழுமையா இருக்கே, இவ்வளோ டேஸ்டா இருக்கே, இவ்வளோ அழகா இருக்கே, ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அது தனி ஆசீர்வாதம் தான். அது அப்படி அது தனிமையை, அந்த தனித்துவத்தை அது காட்டதான் செய்யும். அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள், தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளா நம்ம வாழும்போது நம்ம நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அது வந்தே தீரும். ஆமென். அல்லேலூயா. விசேஷமானதா, மகிமையானதா. ஏசப்பாவே சொல்றாரு, ஸ்திரீகளில் பிறந்தவர்களே அவரை பார்க்கலாம் பெரியவரே இல்லை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மகிமையான ஒரு மனிதரா அந்த பிள்ளைய பெற்றெடுக்கிற பாக்கியத்தை சகரியாவும் எலிசபெத்தம்மாளும் பெற்றிருந்தாங்க. அல்லேலூயா. அதுவும் அவர் பிறப்பு அறிவிக்கப்பட்டதே எவ்வளவு விசேஷம். தேவனுடைய ஆலயத்துல தகப்பன் ஆசாரியன் சகரியா தூபம் காட்டும் பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற கபிரியேல் தேவ தூதன் வந்து நின்று, உங்களுக்கு விண்ணப்பம் கேட்கப்பட்டது, ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார்னு அவரை குறிச்சு அவ்வளவு காரியங்களும் தீர்க்க தரிசனமா அப்படின்னு பேசுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை மேன்மையும் மகிமையுமா பாருங்க பெற்றெடுக்கிற அந்த பாக்கியம் சாக்கியமா கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிப்பார், ஆச்சரியமா ஆசீர்வதிப்பார், அற்புதமா ஆசீர்வதிப்பார். அதுதான் வாக்கு கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிப்பார், அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். அற்புதமா ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கும் போது தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாரு பாருங்க, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. உன் வேலை வந்துருச்சு, நீ காத்திருந்த வேலைக்கு முடிவு வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்துல இருந்து வார்த்தைகள் வரும்போது நம்ம அதை அப்படியே பிடிச்சுக்கிறோம். ஆமென். உறுதியா சொல்லிட்டீங்க இல்லப்பா, அதை அப்படியே நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், சோதரிக்கிறோம். அல்லேலூயா. உன் வேலை வந்துருச்சுப்பா, இன்னும் நீ காத்திருக்கணுமோ, இன்னும் காத்திருக்கணும். இல்ல, நீ காத்திருந்த வேலைக்கு என்ன வந்துருச்சு? முடிவு வந்துருச்சு. உன் வேலை, உன் அற்புதத்தின் வேலை வந்துருச்சு, நீ பெற்றுக்கொள்ளுகிற வேலை வந்துருச்சு. நான் ஏன் ஐஸ்வர்யத்தின்படியே அப்படி உங்க குறைவை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற அற்புத வேலை வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தேவனுக்கு பிரியமா நமக்கு தெரிந்த அறிந்த சத்தியத்துல உண்மையோட நீதியோட
உடனே உதவி கேட்கணும். அதுதான் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறார். உனக்கு தேவை என்ன தேவை வருதுப்பா, உனக்கு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, உனக்கு ஜெயிக்க முடியலையோ, இல்ல ஏதோ ஒரு சோர்வு வருது, உன்னால மீள முடியலையோ, இல்ல உன்னால அப்படி அளவுக்கு ஜெயிக்க முடியலையோ, உடனே ஏன் ஒத்தாசை கேளு. நான் கூடயே தானே இருக்கேன், கூட இருக்கேன், வாக்கு கொடுத்துருக்கேன்ல, விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், வாக்கு கொடுத்துருக்கேன்ல, ஏன் நாமத்தினால கேளு, கேட்கிறதுனா அப்படியே உனக்கு செஞ்சு கொடுப்பேன், குமாரன் பிதா மகிமைப்படும்படியா நான் உனக்கு செய்வேன், வாக்கு கொடுத்துருக்கேன்ல, கேளு. உடனே ஜெபமா மாத்திடணும். ஒரு குறைவுகளை பார்க்கணுமா, ஒரு அங்கலாய்க்குதா இருதயம், குழம்ப கூடாது, உடனே என்ன பண்ணிடணும், ஜெபமா மாத்திடணும். ஏன்னா நம்ம புலம்புறதுக்கு நம்ம செலவு பண்றோம் பாருங்க, நம்ம சக்தி, அது ஒண்ணுக்கும் பிரயோஜனமே படாது. சும்மா ஒரு நம்மளோட ஆதங்கம் அப்படி போயிடும். ஆனா அதையே அப்படியே ஒரு விண்ணப்பமா ஜெபமா தேவ சமூகத்துல வச்சுட்டோம்னா அது அப்படியே அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்துடும் பாருங்க, அது நிவர்த்தி ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம புலம்புற பிள்ளைங்க இல்ல, உடனே ஜெபிக்கிற பிள்ளைங்க. நம்ம ஆசாரியர்களா இருக்கிறோம், நம்ம யாரா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம். அப்படிதான் நம்மள ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோமோ ஒவ்வொருத்தரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்க, ராஜாக்களின் அபிஷேகம் தனி, ஆசாரியர்களின் அபிஷேகம் தனி. ஆசாரியர்களின் அபிஷேகத்துக்கு ராஜாக்கள் ஆசைப்படக்கூடாது, ராஜாக்களுடைய அபிஷேகத்துக்கு ஆசாரியர்கள் ஆசைப்படக்கூடாது பாருங்க, அப்படிதான் வச்சிருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தின் மேன்மை என்னது, நம்ம ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எப்படி வச்சிருக்கிறாரு, ராஜாக்களாகவும் வச்சிருக்கிறாராம், ஆசாரியர்களாகவும் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மன்றாடும் போது ஜெபிக்கும் போது அப்படியே நம்ம ஆசாரியனா மாறிடணும். தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம் அதனாலதான் வெளியேற பெற்றது. அதே மாதிரி ராஜாக்களை போல எங்கெல்லாம் நம்ம ஆளுகையை கையில எடுக்கணும், அதிகாரத்தை கையில எடுக்கணும், எங்க விடுதலையை கூறணும், அப்ப பாருங்க அது நம்ம செய்யணும். ஆமையில நம்மள அந்த மகிமையின் மேன்மையில வச்சிருக்கிற. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நம்ம மேன்மை நிறைய நேரங்கள்ல நமக்கு தெரியறது இல்லை. தேவ பிள்ளைகளோட மேன்மை உண்மைக்கு மற்றவங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு கூட தேவ பிள்ளைகளுக்கு புரியல. உண்மைக்கு நம்ம பாடி துதிக்கிறோம், தேவனையே அறியாத ஒரு தகப்பனார் சொன்ன வார்த்தை இப்ப கூட ஞாபகம் இருக்கு. எப்படி தேவனை மனம் உருகி பாடுறீங்களே, அவர் எப்படி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பாரு, உங்க கூடயே தான் இருப்பாரு. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவர் சொல்றார், மனம் உருகி பாடுறீங்களே, அப்ப தேவன் என்ன பண்ணுவார், உங்க கூடயே தான் இருப்பார், ஆசீர்வதிப்பார். நம்ம விடிய விடிய பாடிட்டு கூட பாருங்க, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா, அதோட அதிகமா இருக்கணும். அதான் யானைக்கு தம்பாலும் தெரியாதுன்ற மாதிரி நம்ம மேன்மைகள் நிறைய நேரத்துல தேவ பிள்ளைங்களுக்கு தெரியறதே இல்லை. அது தெரிஞ்சிச்சுனாலே போதும், நான் யாரு, நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு ராஜா வீட்டு பிள்ளைக்கு தெரிஞ்சாதான் அது ராஜா மாதிரி நடக்கும், ராஜா மாதிரி நடக்கும். நான் அடுத்த ராஜா, நான் அடுத்த ராணின்னு அதுக்கு தெரிஞ்சாதான் அப்படியே ராணி மாதிரி நடக்கும். இந்த விக்டோரியா மகாராணியை குறித்து நம்ம அவங்க வரலாறு படிக்கும்போது கேட்கும் போதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும். இங்கிலாந்து நாட்டு ராணியா அவங்களுடைய காலம் இங்கிலாந்து தேசத்தின் வரலாறுல பொற்காலம் பதிக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு மேன்மையா இருந்தது. பிறகு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அடுத்த ராணி நான் தான்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. பிறகு அப்படியே ராணி மாதிரி தான் நடப்பாங்களாம். ராணி மாதிரி அந்த குழந்தையா இருக்கும் போதே கேட்டா சொல்லுவாங்களா, நான் அடுத்த ராணி. அப்படிலாம் நான் என்ன பண்ணிட முடியாது, சாமானியமாக இருந்துட முடியாது. அந்த பேச்சே அப்படியே சிரிக்க வச்சாலும் சிந்திக்க வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எப்படி தெரியும் நீ அடுத்த ராணி அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்களாம், நான் வரலாறு படிச்சேன், அந்த ஹிஸ்டரி படிக்கும் போது தெரிஞ்சிருச்சு எனக்கு அடுத்த ராணி நான் தான். அல்லேலூயா. தேவன் அவருடைய வார்த்தை, தேவ வார்த்தையே, எழுதப்பட்ட வார்த்தையே நம்மளை எப்படிதான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ராஜாக்களும் ஆசாரியர்களுமா வச்சிருக்கிறார். நம்ம அப்படிதான் இருக்கிறோம்னு நமக்கு தெரியணும். ஆமென்,
அந்த தெரிஞ்சதுனாதான் உண்மைக்கு அந்த தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் தேவ ஆசீர்வாதமும் இல்லை. நான் இப்படி வாழ வேண்டிய ஆளு இல்லை. நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு? ராஜாவாய் மகிமையாய் தேவ பிள்ளையாய் ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் மகத்துவரின் பிள்ளையாய் அப்படி வாழ வேண்டிய ஆளுன்றது அந்த தெளிவு நமக்கு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அது உண்மையோ இல்ல கதைக்காக கருத்துக்காக சொல்லப்பட்ட கதையோ தெரியல. பாருங்க, ஒரு கோழி அடை காக்கும் போது ஒரு கழுகுகளோட அப்படியே ஒரு 2 கழுகுகளோட முட்டையும் என்ன ஆயிடுச்சான், அது கூட கலந்துருச்சான் எப்படியோ பாருங்க. அப்ப அதுவும் சேர்ந்து அடக்காக்கப்பட்டு குஞ்சு பொறிக்கும் போது எல்லாம் ஒண்ணு போலதான் குஞ்சு பொறிச்சிருக்கு. எல்லாம் அப்படியே தான் சேர்ந்து மேய்ஞ்சிட்டே இருந்திருக்கு. பாருங்க, அப்படியே கீழே கோழி என்ன பண்ணோம், கீழே தான் பூமியை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்கோம். இது பண்ணி காலால இது பண்ணி என்ன பண்ணோம், என்ன இருக்கோ அதெல்லாம் கொத்தி தின்னுட்டு போகும். பாருங்க, அப்படியே தான் மேய்ஞ்சிட்டே இருக்கு. ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கும் போது வானத்துல கழுகு ஒண்ணு அப்படியே வட்டமிட்டு அதோட சவுண்டு கொடுத்துச்சான் பாருங்க. உடனே இங்க நிக்கிற அந்த 2 கழுகு குஞ்சுகளும் என்ன பண்ணுது, அதே சவுண்டு கொடுக்குது. என்ன நம்ம சவுண்டு வித்தியாசமா வருது, என்னடா பாக்குது. அப்பதான் பாக்குது கீழேயே இருந்தது. அதை நினைச்சுக்கிச்சு நம்மளும் கோழிதான், பாருங்க இதுதான் நம்ம அம்மா, இதுதான் நம்மளும் கோழிதான். இல்ல, அது கோழி இல்லை. பாருங்க, கோழியோட கோழியா இருந்தாலும் அது கோழி இல்லை. பாருங்க, அப்ப கழுகுட சத்தத்தை கேட்ட உடனே இதுக்கு அப்படியே அங்க கனெக்ட் ஆகுது, இங்க கனெக்ட் ஆகல. என்னடா இது, நம்ம சத்தம் அங்க இருந்துல வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதுவும் பாருங்க என்ன நம்ம சத்தம், நம்ம குட்டியோட சத்தம் இங்க இருந்து வருது. பாருங்க, அது 2 வாட்டி சத்தம் கொடுக்குது, இது 2 வாட்டி சத்தம் கொடுக்குது. உடனே பாத்தீங்கன்னா என்ன, அது மட்டும் அவ்வளோ உயரத்துல பறந்துட்டு இருக்குது. அப்ப நமக்கும் பறக்க முடியுமா? பாருங்க, அடிச்சு பாக்குது. அப்பதான் அடிச்சு பாக்குது. இது வரைக்கும் அடிச்சு பார்க்கல, அப்படியெல்லாம் சொல்லி தெரியுது. பாருங்க, அப்படியே அடிச்சு பார்த்தா பறக்க முடியுது. என்னடா நான் பறக்கிறேன். போய் அவங்க கழுகுகளோட உன்னதங்களிலே உயரங்களிலே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கோழியா இருக்கிற கோழி குஞ்சுகள் அல்ல. தேவனுடைய கழுகானவர், பெரும் கழுகானவர், மகிமையானவர், கழுகை போல சுமந்து காக்கிறவர், அவருடைய பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. உன்னதங்களிலே அவரோடு கூட உலாவும்படியாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல தங்கள் சிறகுகளை அடித்து உயர 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 எழும்புவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க அவர் வசனத்தை இருதயத்துல வைக்க சிந்தையில வைக்க வாயில சொல்ல அவரை துதிக்க அவரை மேன்மைப்படுத்த என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம், அல்லேலூயா, உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவராயிருக்கிறீர், எத்தனை மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீர், எத்தனை கிருபை நிறைந்தவராயிருக்கிறீர். தகப்பனே, என் தேவன் ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டி எடுக்க வேண்டிய வாக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென், ஆமென். தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது போதும். தேவன் வைத்திருக்கிற மேன்மையின் நன்மையின் ஆசீர்வாதங்கள் நம் எல்லைகளை, நம் குடும்பங்களை, நம் பிள்ளைகளின் எல்லைகளை நிரப்புகிறது. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, ராஜா
வர்ஷக்கத்தியமோரே நிறைவாக்குகிறார், நிறைவாக்குகிறார். குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை போலவே, உம்மை போலவே, உம்மை போலவே வாழும்படியாய் ஒரு அற்புத வாழ்க்கை, ஒரு அன்பின் வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வாழுகிற வாழ்க்கை, அப்படியே நாங்களே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் வாழுகிற அற்புத அதிசய வாழ்க்கையை என் தகப்பன் தருகிறதற்காய், தந்திருக்கிறதற்காய், வாக்கு பண்ணி இருக்கிறதற்காய் நன்றி, நன்றி அப்பா. உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். வசமா ஆசீர்வதிப்பார்னே சொல்லல, ஆசீர்வதித்து இருக்கிறார். அதுவும் எங்கேயும் உன்னதங்களில் இருக்கிற சம்பூர்ணமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை பெறப்போகிறவர்கள் அல்ல, இனிமேலும் பெறப்போறீங்கன்னு இல்ல, ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருப்பீங்க. கோரா மரியா ராஷா மாரதரபோஷே. நம்மளும் நிறைய நேரத்துல கோழிங்கன்னு நினைச்சிடறோம், கோழி குஞ்சுங்கன்னு நினைச்சிடறோம். கோரிலே பெருங்கழுகின் கழுகு குஞ்சுகள் தெவேஷி போ உன்னதங்களிலே உயர்ஸ்தலங்களிலே வட்டமிட்டு உலாவி தோரோ வாதார பாரபா ரஷ்யா மாலகாரியாவோ பாஷாட்டாரவோ லகாரியாவோ ரேகே தேரவேஷியவோலே. ஒரு மகிமையின் வாழ்க்கை, ஒரு மகிமையின் வாழ்க்கை, ஒரு மகிமையின் வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் மேன்மையின் ஒரு உறுதியின் அச்சாரத்தின் உறுதியின் வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கள் தெளிவடைவதாக, சிந்தைகள் தெளிவடைவதாக, சிந்தையின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, குறுகிய எண்ணங்கள் தாழ்வு எண்ணங்கள் இல்லாமல் போவதாக, தோல்விகள் இல்லாமல் போவதாக, குறைவுகள் இல்லாமல் போவதாக. அப்பா நிறைவாக்குங்க. என் தேவன், என் தேவன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பெற்றுக் கொள்ளுகிறோம். அற்புதமாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். சகரியாவை போல இது எப்படி ஆகும் என்று கேட்டு வாய் பேச முடியாத குழந்தை பிறக்கிற ஒரு வருட காலத்திற்கு ஊமையாய் இருந்தது போல அல்ல, அன்னை மரியாதை போல இதோ உன்னுடைய அடிமை உன்னுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அற்புதமாய் பெற்றுக் கொள்ளுகிற மேன்மையின் மகிமையில் எங்களை நடத்தும், மேன்மையின் மகிமையில் எங்களை நடத்தும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நான் கழுகு கொஞ்சம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கழுகுக்கு என்ன ஒரு சந்தோஷம். ஓ என் குட்டி என்கிட்ட வந்துருச்சு, என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு, அது என் பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிருச்சு. அந்த மகிழ்ச்சி தேவன் அடைகிறார். நாம் தேவ பிள்ளை, நாம் தேவ பிள்ளை, நாம் தேவ பிள்ளை. அந்த அறிவு
தகப்பனே நான் ஏன் இப்படி இருக்கணும், அவர் பெத்த பிள்ளை நான் ஏன் இப்படி இருக்கணும் உணர்வு வந்தது பாருங்க. அப்படி தகப்பன்ட்ட ஓடி வந்தான் பாருங்க. போலா போலா ராதா ராபாடா ராபா அவன் பழைய மேம்பாடு கிடைச்சிருச்சு. கனியா மாஷா பிள்ளையாகவே ராஜகுமாரனை போல திரும்பவும் நல்ல ராஜ வஸ்திரம் போட்டு, நல்ல மோதிரம் அதிகாரத்தை போட்டு, நல்ல பாத ரட்சைய போட்டு, நல்ல விருந்து கொண்டாடி அவன் ராஜகுமாரனாகவே வளம் வந்து வாழும்படியாய் மகிமையின் வாழ்க்கை. அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் நம்ம வாழ்க்கை. பிள்ளையின் வாழ்க்கை, பிள்ளையின் வாழ்க்கை. டேபிள் மேல உட்காந்துக்கிட்டு அப்பா கூட உட்காந்துக்கிட்டு அம்மா கூட உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அது கூட ரெண்டு வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இன்னும் வேணும், அப்படி சாப்பிடுற வாழ்க்கை, அப்படி சாப்பிடுற வாழ்க்கை. கீழே விழுந்த பொறுக்கி திங்கிற நாய்க்குட்டியின் வாழ்க்கை இல்ல. டேபிள் மேல அப்பா கூட உட்கார்ந்து மகிமையா சாப்பிடுகிற பிள்ளையின் வாழ்க்கை. ஷாரபா ஷியாபா மாரபா ஷாடரபோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேக தேவ பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுது, அநேக தேவ பிள்ளைகளுடைய கட்டுகள் அறுக்கப்படுது, சிந்தையின் கட்டுகள் அறுக்கப்படுது. என்ன நான் ஏன் பிச்சைக்காரன் மாறி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஐயோ என் ஜெபம் ஒரு பிச்சைக்காரியோட ஜெபம் மாதிரிலே இருக்குது. இல்ல நான் அப்படிப்பட்ட ஆளு இல்லை, நான் பிள்ளை, நான் பிள்ளை அப்படின்ற அந்த உணர்வு, நான் தேவ பிள்ளை, நான் தேவ பிள்ளை மாதிரி கேட்க வேண்டிய ஆளு. அந்த தெளிவு அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள உண்டாகுது. நான் பிள்ளை, நான் தேவ பிள்ளைன்ற அந்த தெளிவு உண்டாகுது. அந்த விடுதலை வருது. ஆமென். அந்த விடுதலை வந்துருச்சுனாலே சகல ஆசீர்வாதங்களும் நிறைவா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதன் வந்திருக்கான, ஒரு சிநேகிதன் வீட்டுக்கு வந்து ஒருத்தன் கதவை தட்டுறாங்க. எனக்கு ஒரு 3 அப்பம் வேணும் கொடு, எனக்கு ஒரு 3 அப்பம் வேணும் கொடு. அந்த ஆளு இல்லை. நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவர் பிள்ளைங்க அந்த ஆளு நினைச்சுக்கிட்டு அப்படி தட்டிட்டு நிக்கிறோம், உதவி வேணும்ன்ற மாதிரி நிக்கிறோம். இல்ல, அந்த ஆளு இல்ல. அங்க உள்ள இருக்க தகப்பன் சொல்றான் பாருங்க, அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? இல்லை நீ தட்டாத, டோன்ட் டிஸ்டர்ப், நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என் பிள்ளைங்கெல்லாம் என் கூட சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்குது, என் பிள்ளைகளை எழுப்பி விட்டுறாத, என் பிள்ளைங்களுடைய கம்ஃபர்ட்டை கெடுத்துறாத. பாருங்க, அப்பா கூட சாப்பிட்டுட்டு அப்பா கூட தூங்குகிற அப்பாவின் பிள்ளைகள், வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், வெளியிருந்து தட்டி உதவி கேட்கிற ஆள் இல்லை. நம்ம ஃபாதர் டேபிள்ல ஃபாதரோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஃபாதர் கூட அப்படி நம்ம படுத்து தூங்குகிறவர், நெஞ்சில மார்புல படுத்து தூங்குகிற குட்டி செல்ல பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக. இனி ஜபல மாறிடணும், பிள்ளை மாறி மாறிடணும், பிள்ளை மாறி தேவ பிள்ளை மாறி மாறிடணும். இந்த மணி பிச்சை கொடு, அதை கொடு, இதை கொடு. சீ, தேவன் அருவருக்கிறார். பிச்சைக்காரனா வான்னு கூப்பிடல, பிள்ளையாவா, என் பிள்ளையாவா, என் பிள்ளையாவா. கோடே பாலாரா போடாரா மாரஷாட்டாரபோ. ஹல்லேலூயா. உரிமையா கேளுப்பா, உரிமையா கேளுப்பா. இன்னைக்கு வாசிச்சோம்ல, 2வது சங்கீதத்துல வாசிச்சோம்ல, என்கிட்ட கேளு, ஜாதிகளை கேளு, பூமியை கேளு, நீ கேளு, நான் சுதந்திரமா கொடுப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும் கேளு, என் நாமத்தினால கேளு, நான் அதை செய்வேன். உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் செய்வேன். என் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவேன். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. சோதத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய மகிமையும் நன்மையும் ஆசீர்வாதங்களும் நீ நிரப்புது பாருங்க. உங்க கண்ணு பார்க்குதோ பார்க்கலையோ அப்படி பெற்றுக்கொள்ளுங்க. சோதரத்தோடு பெற்றுக்கொள்றேன் பெற்றுக்கொள்ளுங்க.
கோலோ ஓஷே ஓ கண்ணு பார்க்குதோ பார்க்கலையோ அப்படி நிரப்பிட்டே இருக்கிறாரு அப்பா, நிரப்பிட்டே இருக்கிறாரு, நிரப்பிட்டே இருக்கிறாரு, நிரப்பிட்டே இருக்கிறாரு, நிரப்பிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களை எல்லாம் அப்படிதான் அப்பா ஷாடா ரபா ஷபா ரபா மா ரபா ஷபா மாட ரபா ரபா 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 பாட ரஷா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொந்தத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்கிறோம். சுகம் நம்முடையது. பிள்ளையினப்பம், பிள்ளையினப்பம், சுகம் பிள்ளையினப்பம், பலன் பிள்ளையினப்பம், நல்ல பொருளாதார செழுமை பிள்ளையினப்பம். கோலார பாடார பாட்சியா பாரபா கோடாபா சந்ததியின் ஆசீர்வாதம் பிள்ளையினப்பம். கோலோ ரோமேஷியோ மேலேயவே கோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளையினப்பா, ஆத்மாவின் ஆசீர்வாதங்கள் பிள்ளையினப்பா, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பிள்ளையினப்பா. இந்த மகிமை இந்த உலகத்துல இன்மையில நம்ம சகலவித சம்பூர்ண நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெற்று வாழுகிறது பிள்ளையினப்பா. அது தேவ சித்தம், தேவனுக்கு பெரிய தோமோ நன்றியோடு பெற்றுக் கொள்கிறோம் அப்பா, சோதரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம் அப்பா. நன்றி சொல்லி பெற்றுக் கொள்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெற்றுக் கொள்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென்.